வணக்கம். இப்போ வந்து கம்பு சோறு, கருவாட்டு குழம்பு வாங்க செய்யலாம். அருமையான காம்பினேஷன். இப்போ வந்து இதில் 1 டம்ளர் கம்பு கம்பு அரிசி, 4 டம்ளர் தண்ணி வச்சு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா தண்ணி நல்லா கொதி வந்துட்டு இருக்கு. விசில் ஒரு 7-8 விசில் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா கம்பு வந்து வேகிறதுக்கு நேரம் பிடிக்கும். அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம கருவாட்டு குழம்பு ரெடி பண்ணிடலாம். கம்பு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அப்போனா நம்ம பழைய காலத்துலலாம் நம்ம முன்னோர்கள் நிறைய கம்பு, கேழ்வரகு, தினை இதெல்லாம் நிறைய உணவுல சேர்த்துட்டு சாப்பிட்டுருக்காங்க. நம்ம தான் வந்து அது நம்ம நடுவில் இது பண்ணோம். மறுபடியும் பழைய பழைய முறை மறுபடியும் வருது. அரிசி சாப்பிடாதீங்க, சிறுதானியம் சாப்பிடுங்க அப்படின்ட்டு எல்லாருமே டாக்டர்ஸ்லாம் நம்ம போகும்போதெல்லாம் ஏதாவது ஹெல்த்துக்கு போனோம்னா அதுதான் சொல்கிறாங்க. அதனால வந்து பெரும்பாலும் நம்ம வந்து இந்த கம்பு வந்து எப்படியாவது ஒரு வகையில தோசை, இட்லி இல்லை வந்து இப்படி சாப்பாடு செய்கிறது இது மூலமா எப்படியாவது உணவுல சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஆனால் இதில் வந்து சாப்பாடுன்னு சொல்லும்போது கம்பு சோறு அது செய்யும்போது நமக்கு வந்து சைடிஷ் வந்து நல்லா இருக்கணும். அப்போ வந்து சீக்கிரம் சாப்பிடணும். ஒன்று அந்த நான்வெஜ் வாசனை, சிக்கன் சால்னா, சிக்கன் குழம்பு, மட்டன் தொக்கு, அப்புறம் வந்து இப்போ இந்த கருவாடு நான் செய்கிறேன் பாருங்க, இந்த கருவாடு குழம்பு இதெல்லாம் வந்து நல்லா சீக்கிரமாக சாப்பிடலாம். அதே மாதிரி நம்ம என்ன செய்யணும், இதை நைட்டில் நல்லா வடிச்சிட்டு, அதாவது வடிச்சிட்டாலும் சரி குக்கரில் வச்சாலும் சரி எப்படியா இருந்தாலும் அந்த வடித்த தண்ணியும் ஊற்றி ஆறின உடனே ஆற வச்சிடணும். நல்லா ஆற வச்சு அந்த தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நைட்டு ஃபுல்லாக நல்லா பழைய சாதம் மாதிரி நல்லா ஊற வச்சு மறுநாள் காலையில் எடுத்து தயிர், அதுக்கப்புறம் உப்பு, சின்ன வெங்காயம் இதெல்லாம் நல்லா கூழ் மாதிரி சேர்த்து காலையில் எந்த குழம்பு அந்த மாதிரி இந்த சைடிஷ் குழம்பு ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் வந்து சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம சுட சுட சாப்பிட்றத விட காலையில் அதை வச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது உடம்புக்கு. நீங்கள் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து இதில் காயை வதக்கிடுவோம். அது வரைக்கும் இந்த ஸ்டவ்வில் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, நான் வதக்காமல் இருக்கேன். விசில் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒரு 6 விசில் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இந்த கருவாடு குழம்புன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பாருங்க, மொச்சக்கொட்டையை 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சு நைட்டில் ஃபுல்லாக ஊற வச்சுட்டேன். காலையில் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எடுத்து இந்த விசில் விட்டு ஒரு 6 விசில் விட்டு இப்படி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் நல்லா வந்துருக்கு. நம்ம வந்து குழம்பு வந்து கூட்டுற வேலை தான், குழம்பு வந்து ரெடி பண்ணுற வேலை தான். எல்லாமே வேக வச்ச காய்கறிகள் தான். முருங்கைக்காவும் கத்திரிக்காவும் மட்டும்தான் அப்படியே வதக்கும் போது ஒரு கொதியில் வேக வச்சிடணும். அதுக்கப்புறம் வாழைக்காவும் ஒரு தண்ணியில் அப்படியே விட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை ஒன்று மொச்சக்கொட்டை மட்டும் போடலாம். நான் சேர்த்து டேஸ்ட்டுக்காக எப்படி இருக்குன்னு பார்க்குறேன், கொண்டக்கடலையும் அதில் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி ஊற வச்சு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன் நைட்டில் ஊற வச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருவாடு நல்லா வெந்நீர் விட்டு நல்லா அலசி வாழை கருவாடு நீங்கள் வந்து எந்த கருவாடு வேணாலும் சேர்த்துக்கலாம். கருவாட்டு குழம்பு சொல்லும்போது குழம்பு கருவாடு இது வந்து வறுக்கிறதா மெயினாக நல்லாயிருக்கும். குழம்புக்கு வேறு வழி இல்லாதப்போ இப்போ நான் யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா குழம்பு கருவாடுன்னு பார்த்தீங்கன்னா துண்டு கருவாடு இருக்கு இல்லைங்களா, கண்ட கண்டமாக சின்ன சின்னதாக இருக்கும். இது துண்டு கருவாடு தான் இருந்தாலும் முள்ளு இல்லாமல் நல்லாயிருக்கும். அது எடுத்து நல்லா யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வெங்காயம் ஒன்று வெட்டி வச்சுருக்கேன், தக்காளி ஒரு சின்ன தக்காளி, பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் ஒரு 6 பல்லு. அவ்வளோதான். இதில் வந்து குழம்பு மிளகாத்தூளை மட்டும் நம்ம மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போ பாருங்கள் 5 விசில் வந்துருச்சு. இன்னும் ஒரு 2 வரட்டும், சிம்மில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் எடுத்து அதுக்கப்புறம் ஒரே ஒரு கடைசியாக இறக்கும்போது ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி அதை எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் ஊற வச்சு. இந்த தண்ணியெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த காய்கறி வந்து தண்ணி அப்படியே வச்சுருக்கேன். கடைசியில் மிளகாத்தூள்லாம் போட்டுட்டு இந்த தண்ணியை ஊற்றி வேக வச்சிடலாம். இது பாருங்கள் இதில் வச்சிடலாம். ஒரு 6 வந்துருச்சு, இன்னும் 1 வரட்டும்.
தண்ணி வந்து இதில் வந்து எப்படி குக்கரில் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் மறுபடியும் விசில் 2 3 விசில் விட்டுட்டு எடுத்துடலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு அதை அப்படியே கிண்டி விட்டுருங்க, தண்ணி வந்து செஞ்சுக்கணும். ஆனால் நல்லா வெந்திருக்கும். ஆனால் 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சேன் நான். நல்லா தாராளமாக ஊற வைக்கலாம். 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட ஊற வச்சுக்கலாம். என்கிட்ட கம்பு வந்து எவ்வளோ தூரம் நல்லா ஊற வைக்கிறோமோ சீக்கிரம் வந்துடும். பாருங்க, இதில் வச்சிடுறேன். இந்த ஸ்டவ் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குதுன்னு சரியாக ரெடி பண்ணணும். அதுக்காக தான் இப்படி பண்ணி வச்சுருக்கேன். தெரிய மாட்டேங்குது, இதில் வச்சுக்கும்போது தெரிய மாட்டேங்குது. அதுக்காக இதில் 2 செய்கிறேன். இப்போ இது கொஞ்சம் சிம்மில் இருக்கட்டும். அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இது பண்ணுவோம். இப்போ பாருங்க, நம்ம குழம்பு தாளிக்க ரெடி பண்ணிக்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிடலாம். சீக்கிரம் ரெடி பண்ணிக்கலாம். இது தேவையான அளவு எண்ணெய் விட்டாச்சு. இப்போ வந்து கடுகு, கடுகு போட்டு பொரிஞ்ச உடனே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், வந்து சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து சின்ன பெரிய வெங்காயம் தான், ஒரு வெங்காயத்தில் தான் அரிஞ்சு வச்சுருக்கேன். கடுகு பொரிஞ்சிருச்சு. இந்த வெங்காயத்தில் போட்டுருவேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வெங்காயம். இப்போ நான் இந்த பக்கம் வச்சது சிம்மில் வச்சுருந்தேன், ஆஃப் பண்ணிடுவேன். இன்னொரு கூட எக்ஸ்ட்ரா வந்துருச்சு. எப்படி இருக்கு பார்க்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு பாருங்க, வெங்காயம் இது வதங்கிடுச்சு. இதுல தக்காளி, எல்லாமே காய்கறிங்க வேக வச்சிருக்கேன். இந்த முருங்கைக்காயை இதில் போட்டுடுறேன். முருங்கைக்காவும் கத்திரிக்காவும் தான் வேக வைக்கல. அதுக்கப்புறம் கத்திரிக்காய் 2, நல்லா உங்களுக்கு என்னென்ன காய்கறிகள் உங்களுக்கு நல்லா கருவாட்டு குழம்புக்கு டேஸ்டான காய்கறிகள் எதுன்னு பார்த்து உங்களுக்கு பிடிச்ச காய்கறிகளை நீங்கள் இதில் போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். இதை மட்டும் கொஞ்சம் வதங்க விடணும். எங்கிட்ட மற்ற காய்கறிகள்லாம் வெந்துருச்சு. இதை வந்து கொஞ்சம் வதங்க விட்டுட்டு எல்லா காய்கறிகளையும் கூட்டிட்டு 2 கொதி விட்டுட்டு புளி ஊற்றி ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்தது முன்னாடி கருவாடு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணணும். பாருங்க, இதுல உப்பு போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் உப்பு இருக்கும், அதனால வந்து மீடியமா பார்த்து போடணும். பாருங்க, இப்போ முருங்கைக்காய் கத்திரிக்காய் கொஞ்சம் வதங்கிடுச்சு.
இப்போ வந்து வேக வச்சா கருணக்கிழங்கு சொல்ல மறந்துட்டேன். கருணக்கிழங்கு, அதுக்கப்புறம் வாழைக்காய், அப்புறம் பூண்டு ஒரு 6 பல்லு இதோட சேர்த்து வதக்கிடணும். இப்போ வந்து நம்ம மிளகாத்தூள் போட்டுருவோம். மிளகாத்தூள் வந்து குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுருவேன். கொஞ்சம் காரமாக இருந்ததுன்னா கருவாட்டு குழம்பு நல்லா இருக்கும். இப்போ பாருங்க, இந்த மொச்சை, இந்த கொண்டக்கடலை, வந்து இந்த காய்கறிகளை வேக வச்ச தண்ணி, உப்பு மட்டும் செக் பண்ணிக்கணும். இது உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கூட்டி வச்சுக்கலாம். குழம்பு அதிகமாக தேவைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு சேர்த்துருங்க. முருங்கைக்காய் கத்திரிக்காய் மட்டும் கொஞ்சம் கத்திரிக்காய் கூட வெந்துடும். முருங்கைக்காய் வந்து ஒரு 5 நிமிஷம் ஆகணும். பாருங்க, இந்த அளவுக்கு தண்ணி வச்சிருக்கேன். இது நல்லா கொதி வரட்டும். மூடி போட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். அதே மாதிரி குக்கரையும் திறந்து பார்த்துடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம் குழம்பு எப்படி இருக்குன்னு. நல்லா தண்ணியெல்லாம் வத்திருச்சு. இப்போ வந்து இந்த கருவாடை அலசி வச்சிருக்க கருவாடை கடைசியா சேர்த்துறேன். ரொம்ப கருவாடை போட்டு ரொம்ப சுண்ட வேண்டியதில்லை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டோம். கருவாடு கொஞ்சம் வேகணும். இது வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன், கொஞ்சம் தண்ணி இருந்தது. மறுபடியும் வந்து நான் வந்து ஒரு 5 விசில் விட்டுட்டேன். இப்போ திறந்து பார்க்கலாம். கொஞ்சம் தண்ணி இருந்ததுனால மறுபடியும் ஒரு 5 விசில் விட்டேன். இப்போ கரெக்டாக வந்துருக்கு பாருங்க. இப்போ நான் இதை எடுத்து காமிக்கிறேன். பாருங்க, தண்ணி அளவு கரெக்டாக வந்திருக்கு. ஆனால் இன்னும் கூட கொஞ்சம் நல்லா நாங்கள் குழைய வேக விட்டுக்கலாம். நல்லா குழைய வேக விட்டாதான் நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாத்திரத்தில் வேக வச்சா இது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நான் வந்து வீடியோக்காக சீக்கிரம் வேக வைக்கணுன்றதுக்காக நான் குக்கரில் வேக விட்டேன். நீங்கள் பாத்திரத்தில் வேக வச்சிங்கன்னா நல்லா பொறுமையாக பார்த்து நல்லா குழைய நல்லா வேக விட்டுக்கலாம். அதே மாதிரி தண்ணி விட்டு காலையில் சாப்பிட்றதுக்கும் இந்த பாத்திரத்தில் வேக வைக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா ரெடி ஆயிடுச்சு. கரெக்டான அளவு மட்டும் தண்ணி வைக்கணும் அதுக்கு. அதாவது ஒரு டம்ளர் எடுத்தோம்னா ஒரு 4 டம்ளர் அளவுக்கு நல்லா தண்ணி வைக்கணும். நல்லா வந்து விசில் வந்து நான் வந்து 7, 8 விசில் முதல்ல விட்டேன். 7 விசில் விட்டுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சிம்ல வச்சு ஒன்று வந்து 8 விசில் இருந்தது. மறுபடியும் திறந்து பார்க்கும்போது கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு. அதனால வந்து நீங்கள் எப்படியும் இது வந்து ஒரு 10, 12 விசிலாவது நல்லா சிம்ல வச்சு விடுங்க. அப்போதான் நல்லா வேகும். அதனால ஃபர்ஸ்ட் வேக வைக்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு இதுவாக தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் வேக வச்சு பழகிட்டீங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அரிசியிலேயே நம்ம பழகிட்டதுனால இந்த கம்பு இதெல்லாம் வந்து நம்மளுக்கு எப்படி அந்த அளவுக்கு கரெக்டாக வராது. அதனால நீங்கள் வேக வச்சு செய்யும்போது கரெக்டாக வந்துடும். பாருங்க, இப்போ வந்து நான் வந்து புளியை விட்டுறேன். புளியை விட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும், இறக்கிடலாம்.
நல்ல மனம். கருவாடு போட்ட உடனே தான் அதோட கருவாட்டு குழம்புடைய மனமே நல்லா வருது. அதுக்கு முன்னாடி காய்கறிலாம் வெந்தப்ப அது வந்து வேற வாசனையா இருந்தது. குழம்பு வாசனையா இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா அந்த கருவாடு போட்ட உடனேயே நல்லா இதுவுமே கமகமக்குது. நல்ல வாசனை. கொஞ்சம் பொறுமையா செய்ய வேண்டிய வேலை இதெல்லாம். அப்பதான் வந்து நல்ல டேஸ்ட் வரும். எல்லாமே காய்கறி நல்லா வெந்த உடனே அந்த கருவாடை கடைசியா போட்டுட்டு இது பண்ணி கொஞ்சம் மொத்த கருவாடு கொஞ்சம் வேகிற கருவாடுனா கொஞ்சம் முன்னாடியே போட்டுருங்க. இது நல்லா மெலிஸ் கருவாடுனால சீக்கிரம் வெந்துடும். அதுக்காக நான் கடைசியில இதை போட்டுட்டு இப்படி ஊற்றிட்டேன். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இதை எடுத்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். கொஞ்சம் குழம்பு உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு தண்ணியாக வேணுமோ இல்லை வந்து கொஞ்சம் திக்னஸாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து குழம்ப கரெக்டாக பதத்தோடு எடுத்துருங்க. இதுக்கு வந்து இந்த இதுக்கெல்லாம் கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா சாப்பாடு அரிசிக்கு தான் நல்லாயிருக்கும். அது இந்த சாப்பாட்டுக்கெல்லாம் கம்ம சோறு இதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ ரெடி வச்சு பாருங்கள். கம்ப சோறு ரெடி ஆயிடுச்சு. கருவாடு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.